ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம இன்னைக்கு August 7, 2020 ஹிந்து எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராம் ஜென்ம பூமி நம்ம பார்த்துருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பயங்கரமான ஆர்டர் வந்திருந்தது. ஓகே, அதை தொடர்ந்து வந்துட்டு பூமி பூஜை வந்து நடத்தியிருக்கிறாரு. மோடி போய் அதில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காரு அந்த செரிமோனியை. ஸோ அது வந்து என்னதான் சொல்ல வருது, அதை நம்ம எப்படி நல்லதுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எடிட்டோரியல் இருக்கும். கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் சைடு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ராம் ஜென்மபூமியை வச்சு பயங்கரமான ஒரு பழங்காலத்தில் டீகேட் வைஸ் வந்து இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. கடைசியில் வந்து அது வந்து அங்கே ராம் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் வந்துட்டு கட்டலாம், ராம் கோயில் வந்து அங்கே கட்டலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நான் அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக போகலை, டைரெக்டாக எடிட்டோருக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க, கிரவுண்ட் பிரேக்கிங் ஆன் ராம் டெம்பிள் பூமி பூஜன். ஸோ இந்த இடத்துல இந்த வர்ணனையில நம்ம தமிழில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில டைம் எடிட்டோரியலில் வரும். இங்கே பாருங்க, இல்லை இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பூஜை போடுவோம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பில்டிங் வந்து புதுசாக கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த சில ட்ரெடிஷ்னல் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஒரு நியூ பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த பூமி பூஜை போடுறத கிரவுண்ட் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் கிரவுண்ட் பிரேக்கிங்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேள்விப்படாத, இது வரைக்கும் பாத்திராத ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு மேட்ரை வந்து பாஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு அப்படின்னா அதை வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து டைட்டில் இதை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆனா டைரக்டா பார்க்கும்போது அந்த பூமி பூஜை போட்டதை தான் சொல்றாங்க, ராம் டெம்பிள் பூமி பூஜன். ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க. பூஜை போட்டாச்சு, கட்ட போறாங்க கோவில். As the Ram temple gets underway, India must put the past of a communal struggle behind அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனல் ஸ்ட்ரகிள் அப்படின்னா இனவாத சண்டை அந்த இனவாத சண்டை இருக்குல்ல, அதை இங்க மீன் பண்றாங்க. ஸோ ராம் டெம்பிள் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அண்டர்வே அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது, இட்ஸ் இன் ப்ராசஸிங், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து அந்த கம்யூனல் ஸ்ட்ரகிள் இனவாத பிரச்சனையை வந்து பின்னாடி வச்சுட்டு இதை தான் இனிமேல் பார்க்கணும், இனிமேல் ஃபியூச்சர் நம்ம இந்தியா எப்படி இருக்குமோ அதை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் எகெயின் அண்ட் எகெயின் அந்த சேம் பிரச்சனையை வச்சு சண்டை போட தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பூமி பூஜன் ஆர் த கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமோனி ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ கிராண்ட் டெம்பிள் ஃபார் லார்ட் ஸ்ரீராம் இன் அயோத்தியா ஆன் வெட்னஸ்டே மார்க்ஸ் அன் எண்ட் அண்ட் அ பிகினிங். வாட் இட் ends and what it begins can both be interpreted in different ways. How India collectively makes meaning out of it will define the future of country here on அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் அந்த வர்ணனை இங்கே இருக்கும் பாருங்க. இல்லை இந்த ஹிரான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து, இதுக்கு அப்புறம், இமீடியட்லி ஃபாலோயிங் ஒரு மேட்டர் சொல்றோம்னா அதுதான் ஹியர் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பூஜை, இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமோனி வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா, எங்க அயோத்தியாவில் வெட்னஸ்டே அன்னைக்கு லார்ட் ஸ்ரீராம், கிராண்ட் லார்ட் ஸ்ரீராம் டெம்பிள் கட்டுறதுக்கு ஒரு பூமி பூஜை நடந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு தொடக்கத்தையும் ஒரு எண்டையும் சில தொடக்கத்தையும் வந்து முன்னெடுக்குது. எந்த எண்ட், எந்த தொடக்கம், எதோட எண்ட், எதோட தொடக்கம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா அந்த வர்ணனை? ஸோ அந்த ராம் டெம்பிள் பூஜையை பார்த்தா ஒரு விஷயம் முடிஞ்ச மாதிரியும் ஒரு விஷயம் தொடங்கின மாதிரியும் இருக்கு. எது முடிஞ்சது எது தொடங்கினதுங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் அதோட ஒரிஜினல் மீனிங், எது உண்மையிலேயே முடிஞ்சது எது உண்மையிலேயே தொடங்குச்சு அப்படின்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து இருக்கு, அப்கமிங் ஃபியூச்சர் நீங்க புரிஞ்சுக்கிறத வச்சு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. One view is that the rising Ram temple signifies the end of perceived humiliation of the Hindus and the beginning of a new phase of their political ascendancy. The other is that it denotes the end of a strife that shackled India's potential for decades and heralds a new dawn of fraternity among religious communities அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வேர்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாததா இருக்கலாம். அப்படி இருந்தா கூடவுமே உங்களால இந்த பேசேஜோட மீனிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க படிச்சு பாருங்க, ஓரளவு தெளிவா எல்லாத்தையும் உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த 5 to 6 வேர்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்துட்டு நம்ம அடுத்தது மீனிங் போயிடுவோம். ஹியூமிலியேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை வந்து ஷேம் ஆக்குறது, அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹியூமிலியேட். ஓகே. அசெண்டன்சி அப்படின்னா அந்த பேர்ல இருக்க அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா உயரும் நிலை. ஓகே, அந்த டாமினன்ட், அந்த பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது, அதை தான் அசெண்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம், ஒரு கசப்பான ஒரு மனநிலை, கசப்பான விஷயங்களுக்காக வரக்கூடிய ஒரு கோவம், ஒரு கான்ஃப்ளிக்ட், சண்டை, அதை தான் ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்கிள் அப்படின்னா அந்த யூ ஷேப்ல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை தான் வந்து ஷேக்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அட்ஜெக்டிவ் வேர்ப் அதிலெல்லாம் யூஸ் பண்ணும்போது இட் ப்ரிவென்ட்ஸ், நம்மளை வந்து ஒரு விஷயத்தை செய்ய விடாம தடுக்கிறது, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம்ல, அந்த விஷயத்தை செய்ய விடாம தடுக்கிறது வந்து ஷேக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரால்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதுதான் ஒரு அறிகுறி தெரியும் இல்லையா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே நமக்கு சில அறிகுறிலாம் தெரியும் இல்லையா, அதுதான் ஹிரால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகடனம் செய்வோம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதான், அதாவது இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு முன்னாடியே ஒரு சைன் தெரியும் இல்லையா, அதான் ஹிரால்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஓகே ஓகே, இப்போ நம்ம மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது ஒரு வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ராம் டெம்பிள் வந்து கட்டப்பட போகுது இல்லையா, இது வந்து எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஹிந்துஸ் வந்து பட்ட அவமானங்கள், அந்த ஹியூமிலியேஷன், அந்த கேலி கிண்டல்கள் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அதுலேயே வந்து பிகினிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட பொலிட்டிக்கல் அசெண்டன்சி, இதை யார் பின்னாடி இருந்து இயக்குனாங்களோ அவங்களோட பொலிட்டிக்கல் அசெண்டன்சி வந்து பிகின் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. அசெண்டன்சினா என்ன சொன்னா, இன்க்ரீசிங் ஆஃப் பவர். ஓகே, ஸோ அந்த ஒரு டாமினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஓகே, ஒரு பக்கம் ஹிந்துஸ் பட்ட அவமானத்துக்கு ஒரு எண்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அவங்களோட பொலிட்டிக்கல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு வகையான வியூ. இன்னொரு வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டங்கள், இந்தியாவோட அந்த வளர்ச்சியை காலங்காலமாக டீகேட்ஸாக தடுத்து நிறுத்தப்பட்ட இந்த சண்டையால் வந்து நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த மதவாத சண்டையால் நமக்குள்ளே இருக்கிற மற்ற ஒரு சக்தியெல்லாம் அப்படியே அடிபட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த சண்டை தான் நமக்கு எல்லாம் பெருசாக போச்சு. ஸோ அது ஓரளவு ஒழிஞ்சு இப்போ நம்மளோட ஃப்ரெட்டர்னிட்டி, நம்மளோட சகோதரத்துவம் வந்து மேன்மைப்பட வழிவகை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு வகையான வியூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? The end and the beginning, therefore, are not just open to interpretation, they hold the possibilities of change. For those who yearned for a temple at the site which they believe in the exact spot of Sri Ram's birth, the journey so far has been tumultuous and violent அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ன எண்டோ என்ன பிகினிங்கோ ஓகே, அது இருந்துட்டு போகுது. ஆனால் அது வந்து இந்த சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் எண்ட் பிகினிங் கிடையாது. ஒரு பெரிய நல்ல சேஞ்ச் வரத்துக்கும் வந்து இந்த எண்டும் பிகினிங்கும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எண்டாச்சு, இது பிகின் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக வியூ பண்ணலாம். ஆனாலும் இது வந்து ஏன் நம்ம அப்படி எடுத்துக்கணும், இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஏர்ன் அப்படின்னு இருக்குல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஏர்ன்னா என்ன, ஒரு இன்கம், ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, இன்கம் வர வச்சுக்கிறது, அதை வந்து ஏர்ன்னு சொல்லுவோம். இந்த ஏர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கம், ஒரு லாங்கிங், எதையாவது நினச்சி ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அதை தான் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் ஒரு கேங் இருந்தாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ரீ ராம் பர்த் பிளேஸ் தான், ராம் வந்து பிறந்த இடம் தான் இது, அதை வந்து இப்படி தராமல் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு வயலண்ட்டாக இவ்வளோ நாளாக அந்த குரூப் வந்து ரொம்ப வயலண்ட்டாக டுமில்டியர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொந்தளிப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே கொதிச்சுக்கிட்டு, அதை தான் வந்து டுமில்டியர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு வயலண்ட்டாக ஒரு டுமில்டியர்ஸ் பிஹேவியர் பண்ணிட்டு இருந்த அந்த குரூப்புக்கு வந்துட்டு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ மனசு ஆறியிருப்பாங்க இல்லையா. ஸோ யாரெல்லாம் வந்து ராம் பிறந்த பிளேஸ் இதுதான் ரொம்ப தீவிரமாக நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஜேர்னிக்கும் ஒரு ஃபுல் ஸ்டெப் வச்சாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. A Muslim place of worship that stood there for 465 years was demolished in 1992 to make a way for the temple, a serious crime according to the Supreme Court order last year that handed over the site to the Hindus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 464 இயர்ஸாக வந்து அந்த இடத்துல இருந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ராம் ஜென்மபூமி, ராம் பிறந்த இடம், ஹிந்துஸ் தான் வந்து வர்ஷிப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 வந்து அதை டெபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அதை இடிச்சு தள்ளிட்டாங்க இல்லையா, இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு சீரியஸ் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளிச்சிருக்கு. சீரியஸ் கிரைம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுக்கப்பட்டுச்சு. அதை யார் டெமாலிஷ் பண்ணாங்களோ அவங்களுக்கு. ஸோ நியாயப்படி வந்து இது இந்துக்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை ஹிந்துஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஆணை. ஸோ இதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The proponents of the temple must consider this an occasion to seek consolation over conquest, dialogue over diatribe and tranquility over tribalism. இதில் மட்டும் எத்தனை வேர்டு அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோனன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒரு விஷயத்தை முன்மொழிவாங்க பார்த்தீங்களா, ஆதரவாளர்கள். ஒரு விஷயத்துக்கு அவங்க தான் அதை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த முன்மொழிஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு தியரி இருக்குன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதை நாங்கள் செய்வோம்னு அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் ப்ரொபோனன்ட்ஸ். ஓகே, கான்சலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச பேச்சுவார்த்தை, சமரசம், அதான் கான்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்குவெஸ்ட் அப்படின்னா வெற்றி, டயாட்ரைப்
டயாட்ரைப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக். ஒருத்தவங்க மேலேயோ, ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான் வந்து டயாட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்குலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. அதான் ட்ரான்குலிட்டி. ட்ரிம்பிளிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி, ஒரு எக்ஸசிவ் போராடி பெற்ற ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு வெற்றி. அதுதான் வந்து மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் வைஸ் பேசும்போது இதை சொல்லுவாங்க, ட்ரிம்பிளிசம். ஓகே. ஸோ இந்த ஒரு 4 லைனுக்கு 400 வார்த்தை. சரி வாங்க இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோயிலோட அந்த ஆதரவாளர்கள், இங்க கோயில் தான் வரும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வெற்றியை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சமரசம், அந்த விஷயத்தை பத்தியே சண்டை விட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலின் ஆதரவாளர்கள் வந்து இந்த வெற்றியை வந்து நாங்க பத்தியா நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு வாதமா எடுத்துக்கிட்டு தாம் தூம்னு குதிக்காம அமைதியா இருக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கணும். உனக்கு தான் கோயிலை கொடுத்துட்டாங்களா, அப்ப அதோட உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. The ceremony itself manifested multiple possibilities for the country's future in symbolism and rhetoric. The line of separation between state and religion was ominously crossed, notably by the role of Prime Minister Narendra Modi in it அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செரிமோனி, அந்த பூமி பூஜை போட்டாங்க இல்லையா, அது வந்து இந்த மேனிஃபெஸ்டட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம். கிளியரா இருக்கு, நல்லா தெரியுது, இதுதான் மேட்ரு அப்படிங்கிறது கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் மேனிஃபெஸ்டட். ஓகே. பகிரங்கமா வெளிப்படையா கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ எதை கிளியரா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியோட பல பாசிபிலிட்டிஸ், வருங்காலத்துக்கு இவ்வளோலாம் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல பாசிபிலிட்டிஸை வந்துட்டு இந்த ஒரு செரிமோனி வந்து எடுத்து காட்டுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பாலிசம் அப்படின்னா, இந்த சிம்பாலிக்கா சொல்றியா, சிம்பாலிக்கா எனக்கு தெரியுது நீ என்ன பண்ணணும் நம்ம சொல்லுவாங்க பத்தியா, எக்ஸாக்டா அதே மீனிங் தான். சிம்பலிசம் அப்படின்னா ஒரு அறிகுறி, தென்படுதல். ரிட்டோரிக் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தி ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் வெல், அதாவது நல்ல ஒரு சொல்லாட்சி, ஒரு திறம்பட இருக்கிறது தான் ரிட்டோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட் ரிலீஜியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஆம்னியஸ்லினா ஒரு பயங்கரமான விஷயம் கிராஸ் ஆயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா. இது வந்து ஒரு பயங்கரமான விஷயம் தான் இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பார்த்திருப்போம். இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஒரு பெரிய ரோல் வந்து இந்த மாதிரி இந்த பெரிய விஷயம் கிராஸ் ஆயிருக்கு ஸ்டேட் ரிலிஜனுக்கு நடுவில், அதுக்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்துல நரேந்திர மோடியோட ரோல் வந்து அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. In his speech, however, he cited Lord Ram's adherence to justice, fairness and empathy for the vulnerable அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பூமி பூஜை போடும்போது அவரோட ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லார்ட் ராம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எதுக்கு வந்து பேர் போனவர் அப்படின்னா, ஜஸ்டிஸ், நீதி, நேர்மை, எம்பதினா பச்சாதாபம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு இறங்கி போற அந்த பச்சாதாபம், இதுக்கெல்லாம் பெயர் போனவர் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு அவரோட ஸ்பீச்சில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. He emphasized the importance of these values for the present, but while outlining a roadmap for an inclusive future, his interpretation of the past echoed familiar tropes of sectarian politics அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி ஓகே, ராம பற்றி இவர் சொன்னார் பார்த்தீங்களா அவரோட ஸ்பீச்சில், ஓகே அது வந்து ரொம்ப வேல்யூவான விஷயங்கள் தான். ப்ரெசென்ட்டுக்கு அதை வந்து எந்த அளவுக்கு எடுத்து சொல்லணுமோ அழகாக எடுத்து சொன்னார் அவரோட ஸ்பீச்சில். இதெல்லாம் அவர் ராம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச்சில் சொன்னது ப்ரெசென்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் பொருந்துற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ஃபியூச்சரை வந்து பார்க்கும்போது, ஒரு அரசியல்வாதியா, செக்டாரியன் பொலிட்டிக்ஸ், ஒரு பழங்கால அரசியல்வாதியா பார்க்கும்போது, இந்த மாதிரி பழங்காலனா விச் மீன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்கன்றது இவர் நிரூபிச்சிருக்கிறார் அந்த உரையில. எப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழசை வச்சு தன்னோட பழைய விஷயங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளா இப்ப சொல்லி தன்னோட எதிர்கால அரசியலை வந்து காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான அரசியல்வாதியோட பேச்சு திறமை இல்லையா. ஸோ அதை வந்து இவர் திரும்ப நிரூபிச்சிருக்கிறாரு இந்த இடத்துல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரீலிட்டிகேட், ஆக்சுவலாக லிட்டிகேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் ஆக்ஷன், ஒரு விஷயத்து மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறது, அதுதான் லிட்டிகேட். ரீலிட்டிகேட்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்துக்கோங்க. ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீலிட்டிகேட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ராங்ஸ் ஒரு ரேர்லி பீன் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஹார்மோனிக் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த சில தவறுகள் வந்துட்டு ரேராக எதுக்கு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான ஒரு ப்ராஸ்பரஸான ஃபியூச்சருக்கு வழிவகை செஞ்சிருக்கு, வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. In India's case, many of them are an outcome of its unpleasant encounter with British colonialism அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரீலிட்டிகேட்ன்றதை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தப்பாக தான் தெரியும், ஆனால் அது வந்து ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு ஃபியூச்சருக்கு வழிவகை செஞ்சிருக்கு, இதை நம்ம வரலாற்றிலே பார்த்துருப்போன்றதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷோட அந்த கொலோனியலிசம், பிரிட்டிஷ் அந்த காலூன்றின காலத்தில் அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு அப்போதைக்கு அன்பிளசண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள் அது ஒரு
பெட்டர் அவுட்கமாக இப்போ வந்து இருக்கு இல்லையா. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ரயில்வேஸ்லாம் எடுத்துக்கலாம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க அப்போ பண்ணது வி ஃபீல் தட் வாஸ் அன்பிளசன்ட் ஃபார் அஸ், பட் நவ் இட்ஸ் அ கிரேட் திங், ரைட். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Recent path-breaking studies in genetics have unearthed India's past of being a melting pot of population and culture over millennia அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி வார்த்தையாக பார்க்கும்போது நமக்கு வெவ்வேறு மீனிங் கிடைக்கும். ஒரு ரெண்டு மூணு வேர்டு சேரும்போது இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் மீனிங். ஓகே, பாருங்க இங்கே மெல்டிங் பாட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸோட டிஃப்ரெண்ட் தியரிஸோட இருக்கிறாங்க அப்படின்னா, மிக்ஸ் ஆகி இருக்கிறாங்கன்னா அதுதான் மெல்டிங் பாட்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு பாத் பிரேக்கிங் ஸ்டடி, ஜெனட்டிக்ஸ் மரபணு சோதனை, அந்த ஸ்டடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவோட பாஸ்ட் பார்க்கும்போது இது வந்து ஒரு விதவிதமான கல்ச்சருக்கு, டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் தியரிஸ்க்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டியிருக்கு இந்த ரீசெண்ட் தியரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. India must put the acrimonious political mobilization over religious issues behind it and look forward to modern secular governance அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திரும்ப இங்கே பாருங்க, நீங்கள் வந்து அக்ரிமோனியஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ், அண்ட் இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிரியா பிட்டராக இருக்கிறது, ரொம்ப ஆங்கிரியா கசப்பாக இருக்கிறது தான் வந்து ஆக்ரிமோனியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்ரிமோனியஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து வித்தியாசமான மீனிங் வரும். ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்றது, கடுமையான அரசியல். ஓகே, அதுதான் கடுமையான அரசியல், பிடிக்காத அரசியல், முரண்பாடான அரசியல், அதுதான் ஆக்ரிமோனியஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மத பிரச்சனைகள், அந்த மாதிரி கடுமையான அரசியல், அணிதிரட்டர்கள் இதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு நவீன மத சார்பற்ற ஒரு ஆட்சியை வந்து முன்னோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கணும், எதிர்நோக்கி இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த பழைய என்ன சொல்றது, மதத்தை வச்சு தான் அதிகமாக அரசியல் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் இல்லையா. ஸோ அதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு இந்த ஒரு நவீன நவடேஸ் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மத சார்பற்ற ஆட்சியை வந்து எதிர்நோக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி எடிட்டோரியல்ல முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தடவை நான் ஏமாந்து போறேன். ஓகே வாங்க. The construction of the temple is the logical result of Supreme Court judgment. It should mark the end of an older, bitter phase of India and the beginning of a new harmonious phase அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சிரிப்பு அடக்க முடியல. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராம் டெம்பிளோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டர் இல்லையா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சோ அதுபடி தான் இங்கே டெம்பிள் வந்து கட்டுறாங்க. ஸோ திரும்பவும் இதை வச்சு பெரிய அரசியல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய கசப்பான விஷயங்களுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதிய ஹார்மோனியஸ்னா பீஸாக இருக்கும், ஒரு அமைதியான எதிர்காலத்தை வந்து நோக்கி நம்ம போகணும். இதுக்கு வந்து ஒரு பிகினிங் ஆக்கணும். ஸோ இவ்வளோ நேரமாக எடிட்டோரியலில் இது ஒரு பிகினிங்காக இருக்கலாம், இது ஒரு எண்டாக இருக்கலாம் அப்படின்னு மக்களோட ஒவ்வொரு வியூவையும் புட்டு வச்சாங்க. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவோ எண்டு எதுவோ பிகினிங்காக இருக்கட்டும், ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல இந்தியாவுக்கு இந்த டெம்பிளோட கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு திரும்ப அரசியல் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு புது இந்தியாவுக்கு வழிவகுப்போம், ஒரு அமைதியான இந்தியாவுக்கு அப்படிங்கிறத சொல்லி எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க. சரிங்களா. எனக்கும் போர் அடிக்கும் எடிட்டோரியல் எவ்வளோ நேரம் மூச்சு போட்டு பேசுறது, அதனால தான் நான் அடிக்கடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் எக்ஸிஸ்டிங். ஓகே, நோ இஷ்யூஸ். இதோட எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் புரிஞ்சிருச்சா புரியலையா, இன்னும் ஏதாவது சேஞ்ச் இருக்கணுமா அப்படிங்கிறத கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள், மீன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பிரில்லியன்ஸ்.